ஆட்பதிவு திணைக்களத்தில் கணினி வலையமைப்பில் ஏற்பட்டிருக்கின்ற பாரிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்று 27ஆம் தேதி முதல் மறு அறிவித்தல் வரை சேவைகள் அனைத்தும் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள் இவ்வகையாக எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட போகின்ற விடயங்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து மக்கள் சேவைகளும் காலவரையின்றி இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் ஒரு நாள் சேவை உள்ளிட்ட சேவைகள் அனைத்தும் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன என்றும் ஆட்பதிவு திணைக்கள ஆணையாளர் MS சூரிய பெருமை தெரிவித்திருக்கின்றார். நேற்று பிற்பகல் 1:30 மணியளவில் திணைக்களத்தினுடைய கணினி தொகுதியில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாக ஆட்களை பதிவு செய்யும் பணிகள் பாதிக்கப்பட்டன என அந்த திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக பத்திரமுல்லையில் உள்ள ஆட்பதிவு திணைக்களத்தினுடைய பிரதான அலுவலகம் மற்றும் அனைத்து மாகாண அலுவலகங்களிலும் ஒரு நாள் சேவை உள்ளிட்ட பொது சேவைகள் அனைத்தும் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. குறித்த தொழில்நுட்ப கோளாறு சீர் செய்யப்பட்டு கணினி தொகுதி வழமைக்கு திரும்பும் வரை இந்த இடைநிறுத்தம் நடைமுறையில் இருக்கும் என்றும் சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் ஆட்பதிவு திணைக்களம் நாயகம் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் அதன் மூலம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அடிக்கடி இந்த ஆட்பதிவு திணைக்களத்தில் வகையான ஒரு கோளாறு ஏற்படுவதை செய்திகள் வாயிலாக காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது குறித்து உரிய தரப்பினர் உடனடி நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என நாங்கள் நம்புகின்றோம்.